Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். This is Shivaji. ஃப்ரெண்ட்ஸ், நிஃப்டி அதாவது நிறைய பேர் சொல்கிறாங்க கண்டினியூவாக ஃபாலோ ஆகுமா, இல்லை இப்படி கீழே அப்படியே போயிட்டே இருக்குமா, எது வரலும் போகும், இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் வந்து பார்க்கலாம். அதாவது நிஃப்டியும் பேங்க் நிஃப்டி மட்டும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டாக்ஸ் வந்து ஏன்னா வந்து ஃப்ளெக்சிபிளாக இல்லை. ஸ்டாக்ஸ் வந்து உங்களுக்கு என்னோடய டெலிகிராம் சேனலில் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் அப்டேட் பண்ணுறேன். இப்போதைக்கு வந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டி மட்டும் பார்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நிஃப்டி 50யோட சார்ட். இது ஃபெபினாக்கி ரீடெஸ்ட்மெண்ட் லைன் போட்டிருக்கேன். ஜஸ்ட் இது என்னோடய வியூ தான். அது இதே மாதிரி நடக்கணும் அப்படின்னு வந்து ஒரு கட்டாயமும் கிடையாது. அதாவது 16,000 இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரீடெஸ்ட்மெண்ட்டோடைய 0.23 சப்போர்ட் லெவல். ஓகேங்களா? சரி, இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு கன்ஃபார்மாக அப்படியே இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே போய்டுமா சப்போர்ட் எடுத்துகிட்டு அப்படின்னு கேட்கலாம். சான்சஸ் இருக்குது, ஆனால் வெரி லோ. ஏன்னா இப்போ நம்ம இந்த சென்டிமெண்டலாக இஷ்யூ பார்த்திங்க அப்படின்னா இன்னும் எதுவும் வந்து கரெக்டான ஒரு முடிவுக்கு வரல. ஃபண்டமெண்டல் நியூஸ் நம்ம பார்க்குறது கிடையாது. நம்ம டெக்னிக்கல் சார்ட்டை பார்த்தோன்னா நமக்கு வந்து இந்த மாதிரி சொல்லுது. சார்ட் வந்து டெக்னிக்கல் வந்து இந்த மாதிரி சொல்லுது. இது வீக்லி சார்ட்டு. இது வந்து ஃபைனல் சப்போர்ட். இது ஓகேங்களா? ஸோ இந்த 16,000 இருக்குங்களா, இது வந்து ஃபைனல் சப்போர்ட். இந்த சப்போர்ட் சஸ்டெண்ட் ஆகிட்டு, அதாவது இப்போ உடனே அப்படியே மேலே போகிறது விடுங்க. இப்படின்னு அந்த ஒரு வாரங்க தான் கன்சல்டேஷன் ஆகுனது. இந்த சைட்வேஸ் ஜோனில் இந்த ஒரு வாரம் 16 மேலே ஒரு 500 பாயிண்ட், கீழே ஒரு 500 பாயிண்ட் வந்து இந்த ஜோனில் க்ளோஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த எக்ஸ்பைரி கம்ப்ளீட் ஆகிற வரலாம். ஸோ பெரிய மூமெண்ட் எதுவும் பார்க்க முடியும் இந்த டைமில். இப்போ ஆல்மோஸ்ட் இந்த ஃபாலிங்கே உங்களுக்கு வந்தது இல்லைங்களா? ஸோ இதனுடைய ரீடெஸ்ட்மெண்ட் மேலே போகலாம். மேபி ஒரு 500 to 1000 பாயிண்ட் வச்சுக்கலாம். ஏன்னா இது ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இது இந்த 17,000 சப்போர்ட் எடுத்துச்சு இல்லைங்களா? இந்த சப்போர்ட் ஜோன் வந்து இப்போ ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். மேபி அந்த எக்ஸ்பைரிக்குள்ளே அந்த இங்கேருந்து போய் க்ளோசிங் கொடுக்கலாம். மேபி அதை தவிர வேறு எதுவும் பெரிய மூமெண்ட்டும் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இல்லை. அங்கேருந்து ரீடெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு திரும்ப வருமா அப்படின்னு நெக்ஸ்ட் வீக்கில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆனால் இந்த வீக்கோடைய இது மட்டும் பார்த்துங்க. நிஃப்டி பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி டைரெக்ஷனில் போகும், நம்ம என்னென்ன வியூ பார்க்கலாம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் நிஃப்டி திரும்பிடுச்சு ஓகே, இல்லை உடனே இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிடலாம் அப்படின்லாம் கிடையாது. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இன்ட்ராடே ட்ரேடிங்கில் பொறுத்தவரையிலும் வந்து எவ்ரி ரீடெஸ்ட்மெண்ட்டில் பிரேக் அவுட்டில் பையிங்கான வாய்ப்பு பாருங்கள். ஓகேங்களா? அதாவது நிஃப்டி பொறுத்தவரையிலும் ரீடெஸ்ட்மெண்ட் போகும். ரீடெஸ்ட்மெண்ட்டில் ஷார்ப்பாக போனால் மட்டும், ஃபாஸ்ட் மூமெண்டம் இருந்தால் மட்டும் நீங்கள் பை அண்ட் செல்லுக்கான வாய்ப்பை பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் என்னுடைய லைவ் மார்க்கெட் வியூஸை உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்களும் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பிரைம் டெலிகிராம் சேனலில் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒன்றும் காசு பணம் எதுவும் கிடையாது. நீங்கள் என்னோடய லிங்க்லேருந்து நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் போதும். இந்த மாதிரி லைவ் மார்க்கெட்டில் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஓகேங்களா? இது ஃப்ரீயாகவே அப்டேட் பண்ணணும். இதுக்கு ஒன்றும் காசு பணம் எதுவும் கிடையாது. உங்களுக்கு விருப்பம் தான் டிமெட் அக்கௌண்ட் லிங்க் ஓப்பன் பண்ணுங்கள். என்னோடய லிங்க்லேருந்து இந்த வீடியோ கீழே 4 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் ப்ரோக்கிங். இதில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா லைவ் மார்க்கெட்டில் என்னுடைய பை சேல் வியூஸை நீங்கள் ஃப்ரீயாகவே பார்த்துட்ருக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போது வீக்லி சார்ட்டு நிஃப்டி பார்த்தாச்சு. சரி, டே சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இது பாருங்கள். டே சார்ட் வந்து நம்ம ஃபைனல் அதாவது நம்ம 0.20 16,000 ரவுண்ட் நம்பர் வேறு, சென்டிமெண்ட் நம்பர் வேறு. ஸோ இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் வந்து க்ளோசிங்காக இருக்குது. நான் டெலீட் பண்ணி ஃபெபினாக்கி தேவையில்லை. இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக ஜஸ்ட் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் பண்ணுவது தான். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். இந்த ஏரியா இருக்குதுங்களா, 16,800 17,000 இதை வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். நம்ம அப்போயே பார்த்தது தான். ஸோ மேபி ப்ரைஸ் வந்து லைட்டாக ஒரு இந்த மாதிரி ரேஞ்சில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஃபாஸ்ட்டாலாம் மூமெண்டம் ரிகவர் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் ரீடெஸ்ட்மெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இதில் கரெக்டாக சேல் பண்ணலாமா அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி நான் உங்களுக்கு வீக்லி சார்ட்டில் காமிச்சு தான். ஏன்னா அந்த பக்கம் சப்போர்ட் ஜோன் இருக்குது. ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. இந்த இடத்துல சப்போர்ட் ஜோனில் விளையாடாதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. ஏன்னா வந்து டே சார்ட்டில் உங்களுக்கு எங்கல்ஃபிங் கொடுத்துருக்கலாம். டே சார்ட்டில் உங்களுக்கு கேண்டில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் எங்கல்ஃபிங் கொடுத்துருக்கு. புல்லிஷ்னஸ் சிக்னல் காமிச்சிருக்கு. இப்போ நீங்கள் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ்னால் கூட இங்கே இருக்குது. எப்போ 16,200 உங்களுக்கு இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் தான். ஓகேங்களா? ப்ரைஸ் இங்கேருந்து திரும்பறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் இங்கேருந்து ஒரு புல் பேக்கில் போக சொல்லலாம். லிட்டில் பேக் ஒரு பேங்க் நிஃப்டியாக ஒரு 150 பாயிண்ட்ஸ் 100 பாயிண்ட்ஸ் கேட்ச் பண்ணிங்க, கம்ப்ளீட் வெளியே வந்துடுங்க. ஏன்னா மார்க்கெட் ஹை வாலிட்டாலிட்டிக்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கணும். ஸ்டாப்லாஸ் இமீடியட் கட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போது பட்டுன்னு கட் பண்ணிட்டு வெளியே வந்துடுங்க. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட் வந்து ட்ரெண்டிங்கில் ஃபாஸ்ட் டவுன் ஆகிட்டு இருக்குது. ரீடெஸ்ட்மெண்ட் டவுன். மேபி நம்ம இந்த இடத்துல டச் பண்ணிட்டு தான் வரணும்னு டவுன்னு கிடையாது. இப்போ ஒரு சின்னதாக ஒரு லைட்டாக ஒரு புல் பேக் சடனாக ஒரு ஃபாலிங்கன்னா சான்சஸ் வெரி ஹை. ஓகேங்களா? ஸோ ரொம்ப கவனமாக இருங்க. அதாவது 16,200 வந்து ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ப்ரைஸ் ஒரு புல் பேக்காக வெயிட் பண்ணுங்கள்.
இப்போ ஒரு வேளை ப்ரைஸ் இங்கே பாருங்கள், ஒரு திரும்ப ஒரு கேப் டவுன் ஆயிடுச்சு. அதாவது 15,600 இங்கே வச்சு இங்கே சேலிங் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. ஏன்னா பாட்டமில் சேல் பண்ணுறீங்க. ப்ரைஸ் எப்போனாலும் இங்கேருந்து புல் பேக் எடுக்கும். அப்போ வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகும். உங்களுக்கு எப்பவுமே வர சொல்ல சேல் பண்ணணும் அப்படின்னா டாப்பில் சேல் பண்ணுங்கள். இப்போ 16,200 16,300 இந்த பக்கம் ஒரு சேலிங்கான வாய்ப்பு இருக்குதுன்னா அங்கே சேல் பண்ணுங்கள். நீங்கள் அதை விட்டுட்டு பாட்டமில் சேல் பண்ணிங்கன்னா ஸ்டாப் லாஸ்க்கு மேலே போய்ட்டு ஹிட் ஆகிட்டு அதுக்கப்புறம் கீழே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா சேம் சப்போர்ட் லெவல் 2 ரெசிஸ்டன்ஸ் லெவலும் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் தான் ப்ரைஸ் வந்து மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ப்ரைஸு இந்த ரேஞ்சில், அதாவது அந்த க்ளோசிங் கொடுத்த கேனல் பாருங்கள், இந்த ரேஞ்சில் ப்ரைஸ் வந்து ட்ராவல் ஆகிறதுக்கான ரொம்ப சான்சஸ் இருக்குது. ஏன்னா இது ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு இப்போ. ஓகே, மார்க்கெட் வேறு ரொம்ப சென்டிமெண்ட் பார்த்திங்கன்னா பயங்கர வீக்காக இருக்குது. இது ரொம்ப ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக மாறிடுச்சு இப்போ. ஸோ ப்ரைஸு எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு ஹையில் கிடைக்குதோ சேலிங்கான வாய்ப்பு பாருங்கள். லோ கட் ஆகிடுச்சா வந்து சேலிங் பண்ணாது, கொஞ்சம் குவைட் பண்ணுங்கள், ட்ரேடிங் பண்ணாமல் இருங்க. ஏன்னா உங்களுக்கு கம்மியான ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஷார்ப் ஃபாலிங்கில் போய் ஒரு ஷார்ப் நைஃப்பில் போய் குறுக்க வச்சு கத்தினா எங்கே கட் ஆகுன்னு சொல்ல முடியாது. ஸோ நீங்கள் இந்த இதில் வந்து கீழே போயிட்டு இருக்குது நம்ம சேல் பண்ணலாம் அப்படின்னா ப்ரீவியஸ் ஸ்டாப் லாஸ் என்ன சொல்ல ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ் இருந்தால் மட்டும் அது யூஸ் பண்ணிங்க. ஹை ஸ்டாப் லாஸாக உட்காருது அப்படின்னா இக்னோர் பண்ணிடுங்க, தேவையில்லாமல் அன்னெசரி பிக் ஸ்டாப் லாஸ் கொடுக்காதீங்க. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பேங்க் நிஃப்டியோட டே சார்ட் இது. டே சார்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிஸ்டன்ஸ் ஜோன், சப்போர்ட் ஜோன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ ப்ரைஸ் இந்த ரேஞ்சில் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஹையில் கிடைக்குதோ சேலிங்கான வாய்ப்பு பாருங்கள். ஸோ கீழே கன்சல்டேஷன் கீழே இந்த இடத்துல ட்ராவல் பண்ணிட்டு இருக்குங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். எதுவும் இந்த பையிங்லாம் பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு பண்ணாதீங்க. ஓகேங்க, பையிங் எப்போ பண்ணணும் அப்படின்னா மேலே போய்ட்டு ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் வந்து அகைன் ஒரு புல் பேக், அதாவது இந்த டிஸ்டன்ஸை, அதாவது 34,500 அந்த ரேஞ்சில் கவர் பண்ணுறதுக்காக மேலே போகுதுன்னு பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் ஒரு புல் பேக்கில் பை எடுக்கலாமே தவிர, நம்ம ரெட்டில் மார்க்கெட் ஒரு 500 பாயிண்ட் மைனஸில் இருக்குது, 1000 பாயிண்ட் மைனஸில் இருக்குது, அப்போ வந்து ஒரு புல் பேக் கிடைக்குது, ஒரு இது மாதிரி ஒரு பேக் நாங்கள் பை எடுக்கிறோம் அப்படின்னா ரிஸ்கி ட்ரேடாக அமையும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் என்னுடைய ப்ரைம் ட்ரேகன் சேனலில் விருப்பப்பட்டால் டிமெட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஃப்ரீயாகவே ஜாயின் பண்ணிக்கலாம். லேர்னிங் பர்பஸ்க்காக, நாட் ஏ டிப்ஸ் கால்ஸ். அது பியூர்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக, ஃபார் லைஃப் டைம். 1 மாதம் 2 மாதத்துக்கு கிடையாது, லைஃப் டைம் உங்களுக்கு ஃப்ரீ தான் அது. ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம்.